நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அதிதன யோகம். அதாவது ஜாதகத்தில் மனைவி வழி சொத்துக்கள், உயிர் மூலியமாக சொத்துக்கள் மற்றும் இன்சூரன்ஸ், வரதட்சணை, சீர்வரிசைகள், இந்த மாதிரி அதிகப்படியான சொத்துக்கள் ஒருவருக்கு அமைகிறதுக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் எப்படி வலுவாக இருக்கணும், எந்த பாவம் எப்படி தொடர்பு கொள்ளணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் பொருளாதார உயர்வை குறிக்கிற ஸ்தானம். இந்த 7, 8 அதிபதிகள் சம்பந்தப்பட்டு, அதாவது இருவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியுடனோ இல்லை 11ஆம் அதிபதியுடனும் தொடர்பு பெற்று 2, 7, 9, 11 இவங்க இருந்துட்டாங்கன்னா இந்த அதிதனயோகம் ஏற்பட்டுரும். அவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில் பல வீடுகள் இருக்கும், 1, 2 இருக்காது, ஒரு 20 வீடு 15 வீடு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நகை கிலோ கணக்கில் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி சொத்துக்கள் பல இடத்துல கிடக்கும், அவங்களுக்கே கணக்கு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அமைப்பு தான் இந்த அதிதனயோகம். ரெண்டாவது, ஒருத்தவங்கிட்டருந்து மற்றவங்ககிட்டருந்து நமக்கு சொத்து அவ்வளோ சீக்கிரமாக வராது. அதுக்கு நம்ம சில பரிகாரங்களும் செய்யணும். பிரதோஷத்தன்று நந்திய பகவானுக்கு இளநீர் அபிஷேகம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 9 வாரம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளாதார சேர்க்கை நாளடைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நன்றி.